வணக்கம் சார். வணக்கம். அதிமுக மத்தியில் இப்போ பெரிய சலசலப்பாகவே போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவங்க பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் எம்எல்ஏக்களும், இந்த பக்கம் சிவி சண்முகம் அவங்க பக்கம் ஒரு பர்டிகுலர் எம்எல்ஏக்களும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சில பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே திரும்ப அவர்களுக்கு சிஎம் போஸ்டிங் கொடுக்குற மாதிரியும் அதை எடப்பாடி அவர் மறுத்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அண்ணன் திருமாவிற்கு இப்படி ஒரு வாய்ப்பு முதல்ல வருவதை நானே முதல்ல ஏற்கிறேன். நான் வெளிப்படையே சொல்கிறேன். ஏன்னா ரெண்டு சீட் இருக்குது. ரெண்டாவது, இவங்க நோக்கம் என்ன, அண்ணன் திருமாவை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. விஜய் வரக்கூடாது, அதுக்காக நான் ஆக்குறேன்னு சொல்கிறது முதல்ல பர்சனலாக எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு ஆதித்தமிழ் வர வேண்டும், ஒரு தலித் வர வேண்டும் என்று தொடர்ந்து பேசக்கூடியவன் நான், அதை ஆதரிக்கக்கூடியவன் நான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்படி உங்கள் 2 பேருடைய பழி திருத்தத்துக்கோ இல்லை உங்கள் 2 பேருடைய காழ்ப்புணர்ச்சினால நீங்கள் நான் திரும்ப ஆக்குவீங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு முதல்ல இல்லை. இந்த ப்ரொபோசலை யார் கொண்டு வராங்க, யார் கொண்டு வரா? திமுக கொண்டு வருது. அதே சிவி சண்முகத்தினுடைய பேட்டியில் முன்னாடி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும் நம்ம. அதில் என்ன சொல்கிறாரு, திமுக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அணுகுனாங்க, நாங்கள் உங்களை வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், நீங்கள் சிஎம் ஆகுங்க அப்படின்றது அணுகுனாங்கன்றது ஒரு டாக். செகண்ட் டாக் என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து திருமாவர்களையும் முதலமைச்சர் ஆக்கலான்ற டாக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்றது சிவி சண்முகத்தினுடைய குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டினுடைய இன்றைய தலைவர்களில் யார் முதலமைச்சராவதற்குண்டான அறிவு, ஞானம், அரசியல் அனுபவம், இப்படி எல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே அண்ணன் திரும்ப ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருப்பார், ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருப்பார், நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இருக்கிறது எத்தனை சீட்டு? விசிகாக்கு 2 சீட்டு. இப்போ இந்த 2 சீட்டு வச்சவங்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு திமுக முதல்ல முன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? முதல்ல திமுக எப்படியாப்பட்ட கட்சி அதை நம்ம பார்க்கணும். திமுக ஒரு சனாதனம் இல்லை ஒரு கட்சி. என்னங்க, நேற்று தான் உதயநிதி சொல்கிறாரு சனாதனத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு. சனாதனம் என்பது உன் மண்டைக்குள்ளே இருக்குது, ஏதோ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு கிடையாது, அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. உன் மண்டைக்குள்ளே இருக்கிறது தான் சனாதனம். உங்களுடைய மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அதை தாழ்ந்த சாதிய எண்ணம், ஏற்றத்தாழ்வுன்னு தான் சனாதனம். சரி, ஓகே. திமுக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யாரை முதலமைச்சராக சொன்னாங்க? திருமாவளவனை முதலமைச்சராக சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. திருமாவளவனை திமுக கிட்ட இரட்டை இடத்துல சீட்டு கேட்டார் இல்லையா? எத்தனை சீட் கேட்டார்? ஒரு 10லேருந்து 12 வச்சுக்கலாம் அதிகபட்சமாக. அவர் கேட்டது அதிகபட்சம் 12 தான். 12 சீட் தான் கேட்டார். இந்த 12 சீட்டு கொடுக்கறதுக்கு மனமில்லாத நீ திமுக அண்ணன் திருமாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நீ சொல்ற அப்படின்னா உன் எண்ணம் திருமண முதலமைச்சர் ஆகணும் கிடையாது. விஜயெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்றது, நாளைக்கு நம்ம உதயநிதியோட எதிர்காலம் என்ன, நாளைக்கு நம்ம இன்பநிதியோட எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? உன்னுடைய எண்ணம் திமுக காப்பாற்றணும் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க சில பேர்லாம். திமுக காப்பாத்துக்காக பண்ணியிருப்பாங்க. குடும்பம் காப்பாற்றப்படணும், மன்னர் பரம்பரை வாழ வைக்கப்படணும், அவ்வளவுதான். அப்ப இந்த ப்ரொபோசலை திமுக முன்மொழிதுன்றத ஊடகங்களை நம்ம அப்பே கேட்டோம். நான் கேட்க முன்னாடி தோணுச்சு, சிரிப்புனா சிரிப்பு ஒரு பக்கம், இவரை பார்த்தாலும் சி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சி என்னடா எப்படி இருக்கீங்க? திமுக அதிமுக சேரது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு வகையில் அது சும்மா ஒரு வதந்தின்னு சில பேர் அதை கேட்டால் இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. இது ரொம்ப கேவலமான விஷயம். இப்போ உங்களுக்கு எனக்கும் சண்டை, அந்த சண்டையை நான் தீர்த்துக்கணும், நீங்கள் தீர்த்துக்கணும், இதுதான் விஷயம். அரசியல் ரீதியான எதிரி ஒரு நாளும் நண்பனாக முடியாது. ஏன்னு கேட்டா பர்சனல் நண்பர்கள் வேற. அதிமுக திமுக உறவாடலாம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம், நீங்க சந்தோஷமா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய இந்த ஏர்போர்ட் நிகழ்வுகள்லாம் கூட அந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அதிமுக திமுக எதிரில் இருப்பாங்க. சிலருக்கு அன்பு பரிமாறிக்கிறதுலாம் நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்துருக்க முடியும். இது பார்க்குறவங்களுக்கு புரியும், அன்பை பரிமாறிக்கொள்வார்கள், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அரசியல் ரீதியாக நீ 50 வருஷமா நீ திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு பேசிட்டு நாளைக்கு உங்கள் 2 பேரையும் ஒருத்தர் காலி பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஒருத்தர் உள்ள வராரு. தனிப்பெரும்பான்மையாக யாரோட தெய்வம் இல்லாமல் தமிழ்நாடு மக்கள் மட்டுமே வாக்களித்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நிற்கிறவன் நம்ம ஜாதியா எந்த ஜாதெல்லாம் பார்க்காம ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு முகம் விஜய்க்காக போகிறேன்னா ஓட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டுக்குள்ளே செதற விட்டாங்க. 108 சீட்டு வாங்கி இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக கம்யூனிஸ்ட் ஆதரவு, ஐஎம்எல் ஆதரவு ப்ளஸ் அதிமுக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிளவுப்பட்ட 25 பேர் ஆதரவு. அவர் சிஎம் ஆயிட்டார். இப்போ சிஎம் ஆயிட்டவருக்கு இது சிறுபான்மை அரசு சொன்னால் அவரே சொல்கிறார், ஆமாம் இது சிறுபான்மை அரசு தான்,
இது சிறுபான்மையிற்கான அரசு சொல்றாரு. சிறுபான்மை அரசுன்றது பெரும்பான்மை அரசுன்றது வந்து கூட்டணி வச்சிருந்தாருன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இதே விசிகா கூட கூட்டணி இருக்காங்க, இல்ல நாம் தமிழோட தாவேகா கூட்டணி இருக்காங்க, கண்டிப்பா 140 150 சீட்ஸ் கண்டிப்பா வின் பண்ணியிருப்பாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் எல்லாமே தனிப்பெருமை வின் பண்ணியிருக்காங்க. இப்போ திருமாவளவனை முதலமைச்சராக்கிறதுக்கு திமுக சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, சீட்டு கொடுக்கும்போது சீட்டு கேட்கும்போது என்ன சொன்னே, கொடுக்க முடியாது. அதாவது போன பார்லிமெண்ட்ல 3 சீட்டு கேட்குறாரு, 2 தனித்தொகுதி கொடுத்துட்டீங்க, பொது திருத்தம் முடியவே முடியாது. முடியாதுன்னா முடியாது, சரி ஓகே. 2 பொது தொகுதி 2 தனி தொகுதி கொடுத்துருக்கீங்க, ஒரு தனி தொகுதி நீங்கள் வச்சுங்க, எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுன்னு கேட்குறாங்க திரும்ப. நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று திரு கருணாநிதி சொன்ன தாரக மந்திரத்தை திமுக கடைபிடிச்சு கொடுக்கல. அப்போது உன்னால் பொது தொகுதி கொடுக்கறதுக்கு மனசு வரல உனக்கு, இரட்டை இடத்துல சீட் தரத்துக்கு மனசு வரல உனக்கு, நீ கொடுக்க மாட்ட, நீ வந்து சிஎம் ஆக்குறான்னு திரும்பவேன்னு சொன்னா இது வந்து ஒரு நகைச்சுவையோட கடந்து போறதை விட இவங்களுடைய 2 பேருடைய ஒரு வார்த்தை வந்து வேணா, இவங்க 2 பேருடைய என்ன சொல்றது, ஒரு பழி தீர்த்துக்கிறதுக்கு நீங்க வந்து திருமாவை வந்து பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு பகடைக்காயா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல். தமிழ்நாட்டினுடைய மக்கள் உங்களை 2 பேரையும் மன்னிப்பாங்களா? இப்போ இப்படி இருக்கு. இதை யாரு நீங்க சொல்றாங்க? சிவி சண்முகம். இப்போ சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அகேன்ஸ்ட் ஃபார் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இப்போ எடப்பாடி பழனிசாமி இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான அதிகாரம் சட்டமன்றத்தில் இவர்கிட்ட இல்லை. சபாநாயகர்கிட்ட முறையிடலாம், அவர் நீதிமன்றத்தை கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னைக்கே நடக்காது. இது வந்து இரட்டை லட்சணத்தில் 2 இருக்காங்க, இரட்டை லட்சணத்தில் நிற்கிறது கையெழுத்து பொறுத்து பொதுச் செயலாளர் தான், உங்களுக்கு உரிமை உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்கள் மத்தியில் பிழை இருக்கிறதா இல்லையா? சிவி சண்முகம் இன்னொன்று சொல்றாரு, நாம தாவேக்காவுக்கு ஆதரிப்போம், நம்முடைய கொள்கையும் தாவேக்காவுடைய கொள்கையும் ஒண்ணுதான். என்ன கொள்கைன்னா திமுக எதிர்ப்பு. அது சரியானது, தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு கேட்டா, நீங்க எதிர்கட்சி கூட கிடையாது, எதிர்கட்சி திமுக. அப்போ ஒரு அரசு ஆட்சி அமைப்பதற்காக ஒரு நெருக்கடி நேரத்தில் இருக்கும் பொழுது அவங்க ஒன்றும் உங்க எதிர்கட்சி கிடையாது, தாவேக்கா உங்க எதிர்கட்சி ஒன்றும் கிடையாது. திமுக எடுத்து தான் அவங்க வந்தாங்க, நீங்களும் திமுக எடுத்து தான் வந்தீங்க. அப்போ நீங்கள் விஜய் ஆதரிக்கிறது என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. இப்போ விஜயை வந்து ஆதரிக்கல நீங்கள் சிஎம் ஆக போகிறீங்களா, இல்லை விஜய் ஆதரிக்கல நீங்கள் எதிர்கட்சியில் ஆக போகிறீங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, திருமாவெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒன்று நான் முதலமைச்சர், அந்த பாசிட்டிவ் ஒத்துட்டு இருக்காரு. என்ன டீலு? திமுக சொன்ன டீலு. அப்போ திமுக ஒரு டீல் சொல்கிறாங்கல்ல, உங்களை முதலமைச்சர் ஆக்கிறோம் சொல்லிட்டு, அதுக்கு அவர் ஒத்துக்கிறாருன்னு சொல்லக்கூடியது ரொம்ப மோசமானது, ரொம்ப அசிங்கமானது, அருவருப்பானது. அது திமுக ஆதரவுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்றது மோசமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அது? ஆனா அதுக்கு இவர் ஒத்துக்கினாருன்னு சொல்றாங்க. சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறதோ எங்களை திமுக ஆதரிச்சு முதலமைச்சர் ஆக்குறதோ அசிங்கம், அது வந்து மக்கள் காரி துப்புவாங்க. ஆனால் திருமணம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தங்களும் ஆக்கணும் அப்படின்ற பெருமை நமக்கு இருக்குன்றது ஒத்துக்கலாம், அமைச்சரவை நம்ம கொடுக்க சொல்கிறாங்க, ஒத்துக்கலான்றது சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் திமுகவை எதிர்கட்சியாக உட்கார வச்சுருக்காங்க, உங்களை எதுவுமே உட்கார வைக்கல. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஆட்சியில் பங்கெடுக்கிறீங்க, பங்கு கொடுக்குறீங்கன்றது வந்து வேறு விஷயம். பட் டிவிகேக்கு ஆதரிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பலன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. இப்போ ஆதரிச்சாலும் திமுகவை ஆதரிக்கிறேன், டிவிகேவை ஆதரிக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு எடப்பாடி. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவுடைய ஆதரவு கொடுத்து நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் டிவிகேவை ஆதரிக்க மாட்டேன். இல்லை, இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கா? பதவி ஆசை தான், வேற என்ன இருக்கு? நீங்க பெருசா ரொம்ப யோசிக்க வேணாம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை நாள் வந்து எதிரும் புதிருமா இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு பதவிக்காண்டி இல்ல பரவாயில்ல ஆதரவு கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சண்முகமுடைய கருத்து உண்மை என்று சொன்னால் அரசியலுக்கு வந்து கூச்சம் நாச்சம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. பதவிக்காக நம்ம என்ன வேண்டாமானாலும் பண்ணலாம், அந்த என்ன வேண்டுமானாலும் பண்ணலாலும் எல்லாமே அடங்கும். எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு யாரையாவது போட்டு விட்டு தள்ளுவாங்க, அந்த அளவுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒன்று தான் வந்து அரசியல். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில், அதாவது பொதுவாக நார்த் இந்தியாவில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து புது கட்சியை வந்து வீழ்த்துவாங்க, ஏன்னு கேட்டால் அவன் வந்துட்டான்றதுக்காக. விஜயுடைய வருகை திமுகவிற்கு பிடிக்கல. இன்னொன்று சொல்கிறேன், இதே திமுக அதிமுகவை எவ்வளவோ பேசுகிறீங்க,
10 தோல்வி பழனிசாமிலாம் சொல்றீங்க. அந்த 10 தோல்வி பழனிசாமி நீ முதலமைச்சராக்கிறதுக்கு முன் வரேன்னா அப்ப நீ எவ்வளவு மோசமான ஆளுப்பாரு. மக்கள் விரும்புவாங்கல்ல, இது அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துருச்சு, இது டிவிக்கு எதிர்க்கிறதுக்காக ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா இதை மக்கள் வந்து விரும்புவாங்கல்ல, இது அசிங்கம் இல்லையா இது? அப்போ இந்த அசிங்கத்தை வந்து செயல்படுவதற்கு முற்படுவது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி 2 பேரும் மக்கள் வந்து வெறுப்பார்கள். இப்போ நேற்று திருமாவுடைய அறிக்கை நீங்க படிச்சிருப்பீங்க, நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அவருடைய அறிக்கையில் தலித் முதலமைச்சர் அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்லைன்றதை எழுதியிருந்தார். ஈவன் காங்கிரஸ் இதை ஆதரிக்கவில்லை. காங்கிரஸ் அண்ணன் திருமா முதலமைச்சராவதை ஏற்கவில்லை என்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை, அவர் ஒரு பட்டியல் சமுதாயம். அப்போ ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது என்று சொன்னால் அதை ஒரு பட்டியல் சமுதாயமாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அண்ணன் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏற்கலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மோசமானது. இவங்க எடுத்த உடனே வந்து எங்கே போயிட்டாங்க, டிவிக்கே கூட போயிட்டாங்க, கூட்டணி உடச்சிட்டு வந்து போயிட்டாங்க. அப்போது இதை அவங்க விரும்பலன்றதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸுடைய தேசிய தலைவராக இருக்கார். அவர் வந்து ஒரு பட்டியல் சமுதாயம். ராகுல் காந்தி பட்டியல் சமுதாய மக்களுடைய நண்பனாக இருக்கிறார், இதுவாக சொல்கிறாரு. இப்போ இவரெல்லாம் இணைந்து ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை நீங்கள் தட்டி பறிக்கிறதுக்கோ விரும்பலன்னு சொல்கிறதுக்கோ உங்களுக்கு அது அவமானம். நான் முதல்ல இன்னொன்று சொல்கிறேன், திமுக அதிமுகவும் வந்து விஜயை வீழ்த்துவதற்காக திருமாவளவனை முதலமைச்சராக்கணும்னு சொல்கிறீங்கன்னா இதை விட கேடுகட்ட எண்ணம் எதுவுமே கிடையாது. அது ரொம்ப அசிங்கமானது. அண்ணன் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, 2 சீட் வச்சுருக்காரு. நாளைக்கு திமுக அதிமுக வந்து இவர் சும்மா விட்டு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு வாரத்தில் ஆட்சி கவிழ்க்கப்படும். பிஜேபி கொண்டு வரத அண்ணன் அலோவ் பண்ணல, அதிமுக சும்மா இருக்குமா? அங்கே மேலேருந்து ப்ரெஷர் வராது. திமுக பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள்லாம் நான் திரும்ப தடுக்கிறாரு, திமுக சும்மா இருக்குமா? மெஜாரிட்டியாக இருந்துட்டு சும்மா உங்களுடைய திருப்பி அந்த வார்த்தை வருது, உங்களுடைய இதுக்காக நீங்கள் அந்த திருமாவை வந்து பகடக்காயாக பயன்படுத்தி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு? அதாவது இந்த தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், தலித்துகளுக்கு பதவிகளை கொடுத்துன்னு சொல்கிறவங்களாம் இதுவே ரொம்ப அடாவடித்தனமான அசிங்கமான அயோக்கியத்தனமானது. ஏன்னு கேட்டால் நீ என்ன கொடுக்குறது? இப்போ தமிழ்நாட்டில் வந்து 44+2 46 ரிசர்வேஷன் தொகுதி இருக்குது. இப்போ திமுகவோ தாவேக்காவோ அதிமுகவோ அந்த 44 தொகுதியில் தலித்துகள் நின்று ஜெயிக்கிறாங்கன்னா அது நீ கொடுக்கல. அது புரட்சியர் அம்பேத்கர் இந்தியா சட்டத்தின்படி அரசியலில் ரிசர்வேஷனை கொண்டு வந்து தலித் மக்களுக்கான அந்த அதிகாரத்தை உறுதி செஞ்சுட்டார். ரிசர்வ்டு அது. அங்கே ஒரு தலித் தான் வர முடியும். வேணா வேட்பாளர்களும் நிறுத்தி வச்சுக்கோ, நீ வேற யாரா கூட நிறுத்தி வச்சுக்கோ. ஆனால் அந்த 44 தொகுதியில் நீ ஒரு ஓபிசியோ ஒரு எஃப்சியோ நிற்க வைக்க முடியாது. அப்படி நீ கொடுக்கல, நீ ஒன்றும் கருத்து கொடுத்துடல. அங்கே ஜெயிக்கிறாங்கன்னா அது காரணம் அம்பேத்கர். அதை புரிஞ்சுக்கணும். திருமாவளவனுக்கு நாங்கள் கொடுக்க முன் வந்தாங்க, நாங்கள் ஏற்றுனாங்க, 2 பேரும் தான் கேட்குறேன். உங்களுக்கு அசிங்கமாக உங்களுக்கு இவெல்லாம் என்ன பண்ணுது? கூப்பிட்டு அவர் கொடுக்குது 25 சீட் கொடுக்குது, நீ 30 சீட் கொடுக்குறது. அப்படி கொடுத்துருக்க வேண்டியதானே இவ்வளோ பேசுகிற நீ? அப்போ உங்களுடைய அதிகார ஆசைக்காக உங்களுடைய பதவி சுகத்திற்காக அண்ணன் திருமாவை நீங்கள் ஒரு பகடக்காயாக பயன்படுத்த முன்னிறுத்து என்று சொன்னால் இது ரொம்ப 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 அசிங்கமானது, ரொம்ப ரொம்ப அருவருத்தானது. அண்ணன் திருமா இதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். நான் 100% சொல்றேன். இந்த அசைன்மெண்ட்டை திமுக அதிமுகவும் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்க கூட, அப்போ கூட அண்ணன் திருமா இந்த 2 பேருடைய ஆதரவால் நான் முதலமைச்சராக ஏற்றுட்டு இருக்க மாட்டார். இப்போ நேற்று வந்து திருமாவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இன்னும் 100 ஆண்டு ஆனாலுமே தலித் மக்களை வந்து முதலமைச்சர் ஆக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சனையும் வெளியில வர்றது வந்து இதை சம்பந்தமா தான் திருமாவர்கள் இந்த அறிக்கையை விட்டுருப்பாங்களோ அப்படி ஒரு நிச்சயம் அதுதான் உண்மை. ஏன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் வந்து வெளிப்படை விரும்பலன்றது சிவி சண்முகம் சொல்றாரு இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் சாதி வெறியர், திமுக நீதி வெறியர்கள். அப்படி கிடையாதுங்க, இதை விட மோசமானவர்கள். விசிகாவுடைய கொடியை திமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஏற்ற முடியல, விசிகாவுடைய தலைவர் பேருக்கிறத போய் அழிக்கிறானுங்க, தலித் மக்கள் குடியிருப்பு உடைக்கிறானுங்க. இதே திமுக ஆட்சி நடந்துச்சு. அப்போ இவர்களோட நீதிமன்றங்களா? அப்படிலாம் கிடையாது. அதிமுக திமுக ஈக்குவல் டு சாதி எண்ணம் கொண்டவர்கள் தான் நீங்கள் அதிகம். ஏன் நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒன்று வருது இல்லை, ஐயோ திருமா என்கின்ற ஒரு தலித் ஆளுமை முதலமைச்சர், நீனா இப்போ சீட்டு கேட்டார்ல, அவருக்கு உரிய சீட்டை நீ கொடுத்தியா? உரிய மாண்பு நீ கொடுத்தியா? இல்லை, அப்போ ஃபுல்லாமே அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு இப்போ வந்து அவங்க தாரேன், இப்போ வந்து இது பண்ணலாம், அவரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுனா அப்போ திரும்ப அவர்கள் வந்து நீங்க எப்போ என்னத்தை கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிருவாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியமான பார்வையா? அந்த பார்வை திமுக அதிமுகவிற்கு இருக்கலாம். ஆனால் உங்கள் அலட்சியத்திற்கு உங்களுடைய எண்ணத்திற்கு விலை போகக்கூடியவர் திரும்ப கிடையாது.
அவர் சுயமரியாதைக்காரர், அதனால் 2 சீட் தான் விசிகா இருக்குது, ஏத்துப்பாங்களா? நீ விஜய் என்கிற நபரை தடுப்பதற்காக நீ வந்து பண்ணிட்டு இருக்க, அதை தடுக்கலாம் முடியாது. நேற்று நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அண்ணன் திருமாவை சந்திக்கிறாரு. திருமாவளவன் வெளியே வந்து என்ன பண்ணாரு? விஜயுடைய கையை பிடிச்சு உயர்த்தி காட்டினார். விஜய் முதல்ல கையை பிடிச்சி உயர்த்தி காட்டல, அண்ணன் திருமா கையை பிடிச்சி உயர்த்தி காட்டினார். நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்போ இது என்ன சொல்ல வருது? திமுக இருக்க டாடா பாய் பாய், நான் இனி விஜயோட போகிறேன் சொல்றதுதான் நமக்கு வருது. 2வது, இந்தியா கூட்டணியில தான் விசிகா இருக்கு. நோட் பண்ணிக்கணும். திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல, தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில வந்து இருக்கு. நாளைக்கு வரப்போறது, நாளைக்கு மீன்ஸ் அடுத்து வரப்போறது என்னன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திரும்ப நிச்சயமா திமுகவோடு இருக்க மாட்டார். காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதான் இருப்பாருன்னு கேட்டா, அப்படி இருக்கிறது தான் அவரிட கூட அரசியல் சரியான. உனக்கு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து இருக்கு, திமுக எதிர்க்க முடியாது. பிஜேபியா நீங்க எதிர்த்து தான் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ரைடு வந்தா போதும், டக்குன்னு கிளம்பி போயிட்டு முதலமைச்சர் இது பிரதமர் போய் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் போய் பார்ப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள். அப்ப திரும்ப இந்தியா கூட்டணியில் தொடருவார். அது தாவேகா, விசிகா, காங்கிரஸ் இணைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி. திமுக இனி அந்த கூட்டணியில் இருக்காது. திமுகவிற்கு அண்ணன் திருமா புல் ஸ்டாப் வச்சுட்டு திரு விஜய் அவர்களோடு இணைந்து பயணங்களை மேற்கொள்வார். விஜய் அவர்களோடு இணைந்து அவர் அரசியல் இருந்தால் விசிகாவின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வருகின்ற பார்லிமெண்ட்லேயே இப்போ 2 வச்சிருக்காங்களா, 2ன்றது கண்டிப்பாக 4, 5ஆக வந்து உயரும். எப்படி கொடுப்பான்னு கேட்டால் நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா விசிகாவை தாவேகா விரும்புகின்றது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் அந்த திருமாவை விரும்புகின்றார். அதனால தான் அவர் பேசும்போது அண்ணன் திரும்பான்னு பேசுறாரு, முதலமைச்சர் ஆயிட்டு பேசுறாரு. நோட் பண்ணிக்கணும். முன்னாடி பேசியிருந்தா கூட வந்து பேச்சுக்காக பேசியிருக்காங்க. அப்ப திருமாவளவன் சொல்லிட்டு பேசினவர் இன்னைக்கு அண்ணன் திருமான்னு பேசுறாரு, முதல்வர் ஆயிட்டு. அப்போ அவர் அண்ணன் திருமாவர்கள் மீது ஒரு நன்மதிப்பையும் அவர் நம்மோடு இருக்கணும் அப்படின்றத விஜய் விரும்புறாரு. நிச்சயமா அப்படிதான் நடக்கும் என்று நம்புகின்றேன். அப்படி நடந்தால் மகிழ்ச்சி. இல்லை திமுகவோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ல மாட்டார். உறுதியாக சொல்றார், இருக்க மாட்டார், சொல்ல மாட்டார். வருங்காலம் இனி விசிகா என்பது விஜயோடு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ வேலுமணி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, சசிகலா இவங்க டிடிவி தினகரன் இவங்களை எல்லாத்துலேயுமே அதிமுகவில் இணைக்கணும், முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதுக்கு முற்றிலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் வச்சிருப்பாரு. இப்போ அடுத்த நகர்வுன்னா அதிமுக 2 பிளவு அப்படியே பிரிஞ்சிடும். அதிமுக பிளந்தது தான், சேரலாம் சேராது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய வலிமையை இழந்து விட்டார். இப்போ டிடிவி தினகரனோ இல்லை வந்து சசிகலா அவர்களோ அதிமுக துரோகிகள் கிடையாது. அவங்க திமுகவிற்கு வேணா துரோகிகள் நீங்கள் சொல்லிக்கலாம். தவிர உங்களுடைய கட்சியில் இருந்தவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்வது என்ன தவறு இருக்கு? அதிமுகவில் இப்போ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் இணைகிறார் என்று சொன்னால் பலம் தான், அது பலவீனம் கிடையாது இல்லையா? சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறையில் சென்றதற்கே காரணம் அவர் தான் என்று குற்றம் சாட்டுவார்கள். டிடிவி தினகரன் தான் என்று குற்றம் சாட்டுவார்கள். அந்த குற்றம்லாம் நீங்கள் சாப்பிட்டோம், அவங்க உள்ளே போய் வெளியே வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதன் பிறகாக நீங்கள் அவர்கள் நினைத்துக் கொள்வது என்ன தவறு இருக்கின்றது? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அதிகாரம் இருக்கணும். நாளைக்கு சசிகலா அம்மா உள்ள வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிகாரம் இருக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவர் தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய பொசிஷனுக்காக இவர் பண்ணுறாரு. பிஜேபியினுடைய ஆசீர்வாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதோ இல்லையோ, அது எஸ்பி வேலுமணிக்கு நன்றாகவே இருக்கிறது. இவர்கள் தலைமையில் ஒன்று கூட போகிறார்கள். அது எஸ்பி வேலுமணியோ இல்லை சிவி சண்முகமோ இல்லை லீமா ரோஸோ யாராவது பொதுச் செயலர் ஆவாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்க முடியும். காலம் எப்படி வேணால் யாரை வேணால் மாற்றோம். ஏன் லீமா ரோஸால் ஆக்க முடியாதா என்ன? அந்த அம்மா பதில் இந்த அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முடிஞ்சு போகுது. தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்கலாம் சொன்னாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் போய் நிற்க வச்சிங்கன்னா அவங்களே ஏற்றுப்பாங்க. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் சொல்லி நிற்க வச்சாங்க. என்ன பண்ண நம்ம ஏற்றுக்கணும். இல்லை ஒரு ஆட்சியிலே ஒருத்தர் நிற்க வைக்கும்போது கட்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா சும்மா. அந்த அதிகாரம் மிக்கவர்கள் இப்போ ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னா அவங்க நடக்கிறது தான் நடக்கும், அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலம் என்பது இனி முடிவை நோக்கி செல்கிறது என்பதை என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கிறேன். இதில் தொடர்ந்து வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒரு சலசலப்பு போய்கிட்டு இருக்கு. அமமுக அவர் வந்து தனக்கு இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏவுமே அவரே இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. இப்போ இவர் என்னன்னா, இந்த 5 வருஷமுமே நான் தாவேகாவுக்கு இதா இருப்பேன், ஊரையே பார்க்குற முதலமைச்சர் என்னையும் பார்த்துக்கிற மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அமமுகவினுடைய சின்னத்தில் நின்று அவர் கையெழுத்து போட்டுதான் இவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. ரைட். சட்டமன்றத்தில் அவர் ஆதரிக்கிற காரணத்திற்காக உடனே வந்து எம்எல்ஏ ரிசைன் பண்ணக்கூடிய அதிகாரம், எம்எல்ஏவை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அந்த பொதுச் செயலருக்கும் அந்த கட்சி தலைவருக்கும் கிடையாது. நீங்க சபாநாயகர்கிட்ட போய் கடிதம் கொடுக்கலாம். அதிகபட்சமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கு, கடிதம் கொடுக்கலாம்.
சபாநாயகர் அதை ஏற்கவில்லை என்று சொன்னால், அது நிராகரித்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அதெல்லாம் ரொம்ப லேட் ப்ராசஸ் ஆகும், டக்குலாம் நடக்காது. நாளைக்கு வந்து இப்போ உதாரணத்தை சொல்கிறேன், நாளைக்கு டிடி தினகரன் வந்து சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்குறாரு. அவர் கட்சி மாறிட்டாரு, கட்சிக்கு எதிராக போயிட்டாரு, அது நீங்கள் தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர் கண்டுக்கல. நாளன்னைக்கே கோர்ட்டுக்கு போகிறாரு. நாளைக்கு சாயங்காலம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் பல வருஷம் பல ஆகும். 118க்காக அல்லான்ற இந்த தாவேக்கா இன்னைக்கு 144ஓட பெரும்பான்மையாக நிற்குது. எத்தனை பேர் கண்டி போனாலும் சில பேர் இருப்பாங்க. அதனால் தாவேக்காவுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் தொடரும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அது தொடரும்.